வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் கடைசி 4 வசனங்கள் 15 18 வரை. ரெவலேஷன் 17 சாப்டர் 15 to 18. அதாவது எப்படி இந்த ஃபால்ஸ் ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய ஒன் வேர்ல்டு ரிலிஜன் என்று வரப்போகிற அந்த கடைசி அந்த வேசி எப்படி அழிக்கப்படுகிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக. ஏன்னா அந்த 7 கலச நியாய தீர்ப்பினுடைய கடைசி நியாய தீர்ப்பு எப்படி நடக்கிறது பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தில் பார்க்குறோம். வெளிப்படுத்தின 17 15 18 வரை வாசித்து விட்டு அந்த செய்தியை கடந்து செல்வோம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணிகளை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்பு ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனையுள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கு அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே யாம் என்றான். அதாவது நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தை கொஞ்சம் நல்லாவே பார்த்து கொண்டு இருக்கோம். ஏன்னா 16வது அதிகாரம் கடைசி வசனத்திலே நீ என்ன முடிய போகுதுன்னு பார்த்துட்டோம். எப்படி அந்த நியாய தீர்ப்பு வரப்போகுது, அது என்ன நடக்குதுங்கிறது தான் அந்த 17வது அதிகாரம். 18வது அதிகாரத்தில் எப்படி நடக்கிறது, 19வது அதிகாரத்தில் அர்மகாதன் யுத்தம் என்று நடக்க போகிறத பார்க்க போயிடும். அதனால தான் நம்ம இந்த 17வது அதிகாரம் கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம படிக்கிறோம். ஏன்னா 18வது அதிகாரத்தில் 24 வசனம் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக படிச்சிட முடியும். ஏன்னா இதை நம்ம சரியாக புரிந்து கொண்டோன்னா, ஏன்னா இது நம்ம அடிப்படை கட்டுறது சரியாக கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வேகமாக பார்த்துடலாம். ஸோ அப்போ எப்படி அந்த அழிவு நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இதுக்கு தொடக்கமாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கர்த்தர் ரொம்ப நல்லவர், ஆனால் அவருடைய வல்லமையை குறித்த ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு உண்டு. நம்ம நவோமியை குறித்து பார்க்குறோம் ரூத்து புஸ்தகத்தில். அவங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை குறித்த ஒரு காரியம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய நல்ல குணத்தை அறிந்து கொள்ளாமல் அவங்க அழுதுனதை பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ரூத் 1வது அதிகாரம் 20-21 பார்க்குறோம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவு உள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். எப்படி சொல்றாங்க பாருங்க. நான் நிறைவா போனேன்னா திரும்பி வரும்போது என்ன வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நவோமி என்பானேன். என்ன கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்திட்டார். சில நேரங்களில் நம்ம அவருடைய நல்ல குணம் தெரியாம நம்ம புலம்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 600 வருஷங்களுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து வருவதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பாக யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போகப்பட்டு அங்கே பாபிலோனில் சிறையில் இருக்கிறாங்க. அங்கே பாபிலோனில் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே உள்ளவங்க உங்கள் கர்த்தருக்கு ஒரு பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது 137வது சங்கீதத்தில் முதல் 4 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எப்படி சீயோனை நினைத்து அழுதோம், அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர் மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? ஏன்னா நாங்களே இங்க என்னவா இருக்கிறோம், பாபிலோன்ல சிறைப்பிடித்திருக்கிறோம். எங்க ஜெபம் என்ன இருக்கு, ஆண்டவரே பாபிலோனை தண்டிங்க. ஏன்னா அவங்க எருசலேமுக்கு செஞ்ச காரியத்துக்கு அவங்கள தண்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போதும் ஆதி திருச்சபை என்ன, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரே இந்த ராயர்கள் மூலமாக, சீசர் மூலமா இந்த ரோம ராஜ்யம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவங்களை அடித்து நொறுக்கி துன்பப்படுத்தி கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்களே, நீங்க ஆண்டவரே சும்மா இருக்கிறீங்க? எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களுடைய ரத்தத்தை சிந்த வைக்கிறவங்களை நீங்க எப்ப சிந்த வைப்பீங்க?
ஏன்னா இந்த ரோமர்கள் வந்து சுவிசேஷ தவறாய் புரிந்து கொண்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, பைபிளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்திற்காக நிறைய கலப்படமான காரியம், கட்டுக்கதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தெல்லாம் சொல்லி ஏராளமான மக்கள் சுவிசேஷத்தை கேட்க முடியாம பண்றாங்களே. கர்த்தாவே நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏன் பொல்லாதவன் செழிப்படைகிறான்? ஏன் ஒரு பாவி தண்டிக்கப்படாம அவன் வந்து நல்ல காரியம் பண்றான்? ஏன் இந்த பாபிலோன் என்று சொல்லக்கூடிய இந்த வேசி இவ்வளவு மகா பெரிய ஒரு சக்தியாக வரக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஏன்னா இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில இதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். ஏன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஒரு பரிசுத்தமா ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், நான் உமக்கென்று வாழக்கூடியவனா இருக்கிறேன், ஆனா ஒண்ணுமில்லாதவன் கூட இருந்து முரட்டத்தனம் அக்கிரமம் பண்றவன்லாம் வந்து நல்லா இருக்கிறானே. இது வரக்கூடிய ஒரு காரியம். அதே தான் இங்கேயும் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம இங்க வெளிப்படுத்தின விஷயத்துல எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இந்த தேவதூதன் வந்து இதனுடைய முடிவை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இந்த மிருகம் யாரு, அது எப்படி 7 தலைகள் 10 கொம்புகள் என்று அவங்க வந்து என்ன ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக வர்றாங்க, ஆட்டுக்குட்டியானவர் எப்படி ஜெயங்கொள்ள போறவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த 15லிருந்து 18 வரை உள்ள வசனங்கள்ல 3 கேள்வி. ஏன்னா 1வது வசனத்துல தேவதூதன் சொன்ன மாதிரி இங்க 3 கேள்விகளுக்கு இங்க தேவதூதன் பதில் சொல்லக்கூடிய காரியம். இப்போ இந்த வேசிக்கு துணை போய் இந்த வேசிய ஆதரிக்கக்கூடிய மக்கள் யாரு? அந்த வேசிக்கு முடிவு என்னவாக இருக்கும்? ஹார்லட் என்று சொல்லக்கூடிய அந்த வேசிக்கு என்னவாக இருக்கும்? இந்த வேசி யார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா நீங்க வந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து எப்பவுமே எதிரிகளை கொண்டும் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர். இன்னைக்கு அருமையா ரோசி ஆண்டி இது வொர்ஷிப் நடத்தும் போது யோசேப்பை பத்தி சொன்னாங்க இல்லையா? எதிரிகளை கொண்டும் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவரை நம்ம பார்க்கிறோம். இந்த 17வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனங்கள்ல இந்த தேவதூதன் என்ன பண்றாரு, நீ மேலே ஏறி வா, கர்த்தர் இந்த வேசிக்கு செய்யக்கூடிய நியாய தீர்ப்பை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் எப்படி இந்த வேசி யாரு, அவளுடைய மிருகம் யாரு, அவங்க கையில இருக்க கோப்பை எப்படி இருக்கு, அது வெளியே தங்கமா இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து அழுக்கா இருக்கு, அது மாத்திரமல்ல அதனுடைய பெயர் என்ன, அது எப்படி குடி வெறியில இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். 7வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அது எப்படி வந்து கர்த்தர் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் மாறி அந்த சாத்தானும் அந்த எதிரியும் அந்தி கிறிஸ்துவும் இந்த மிருகமும் அதே செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து 9லிருந்து 14 வரைக்கும் வந்து 7 கொம்புகள் 10 கொம்புகள் 7 தலை, அதுல வந்து எப்படி ஆவியா ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. இங்க 15லிருந்து 18 வரைக்கும் உள்ளதுல இந்த தண்ணீர் என்பது என்ன, எப்படி இந்த மிருகம் அந்த வேசிய ஒண்ணும் இல்லாம பண்ணுது, இதுல எப்படி தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சரியா? இது தொடக்கத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன். அதாவது ஒரு தேள் வந்து ஒரு ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும். இப்ப அங்க துணைக்கு இருந்தது யார் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தவளை இருந்துச்சு. இந்த தவளைகிட்ட போய் இந்த தேள் கேட்குது, நீ என்னைய உன் மேல உட்கார வச்சு அந்த கரைக்கு கூட்டு போ அப்படின்னு. இப்ப இந்த தவளை என்ன சொல்லுது, நான் உன்னைய கூட்டு போவேன், பிரச்சனை என்னன்னா நீ சும்மா இருக்க மாட்ட, நீ வந்து என்னைய கொட்டிடுவ. அப்ப அந்த தேள் என்ன சொல்லுது, நான் கொட்டுனா நீ செத்து போயிடுவ, நானும் செத்து போயிடுவேன், அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இதை நம்பி இந்த தவளையை நம்பி இந்த தேள் மேலே ஏறுது. ஆனா பாதி வழி போன உடனே இந்த தேள் வந்து கொட்டிடுது. அப்போ இந்த தவளை கேட்குது, நான் தான் அதை சொன்னேன்ல, நீ இதை செஞ்சிருவ அப்படின்னு சொன்னேன்லன்னு. என்ன செய்யறது, என்னுடைய நேச்சர், என்னுடைய தன்மை என்னன்னா நான் கொட்டுறவேன், அதனால நான் கொட்டிட்டேன். 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி இதே கதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். எப்படி இந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய காரியமோ
இந்த வேசி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமும் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா எந்த இது வந்து இந்த தூக்கிட்டு போகுதோ அதையே வந்து அது கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம். இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் கிடையாது, மாறாக அதை வந்து ஒரு தகுதியாக எடுத்துக்கொண்டு அதையே கொலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரியா? 15வது வசனத்துக்கு வாங்க. 15வது வசனத்துல இந்த தண்ணீர்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் பார்க்கிறோம். அது என்னன்னா, இந்த வேசியினுடைய உலகம் முழுவதும் வரக்கூடிய ஒரு ஆதிக்கத்தை பார்க்கிறோம். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா 15வது வசனம் பாருங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, யாரு? தேவதூதன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. எப்படி? வேசிகள் உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. என்னை நோக்கி, ஏன்னா நீங்க வந்து 15வது வசனத்துல பார்க்கிறோம் என்னை நோக்கி. 16வது வசனத்துல பார்க்கும்போது நீ பார்த்த 10 கொம்புகள், அடுத்து நீ பார்த்த அந்த ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் 18வது வசனத்துல. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த தேவதூதன் வந்து நீ பார்த்ததை சொல்லி அது ஒன்னொன்னுக்கும் என்ன ஒரு விளக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப திரளான தண்ணீர்களை கண்டாயே. எப்படி? திரளான தண்ணீர்களை கண்டாயே. எரேமியா 51வது அதிகாரம் 13வது வசனம், ஜெரமையா 51:13 பாத்தீங்கன்னா, திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது. அப்ப என்னன்னா, இங்க வந்து சொல்லும்போது வியாபாரம், வல்லமை, இது எல்லாம் சேர்ந்து பழைய காலத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த 1வது வசனத்தை சொல்லி இது வரும்போது என்னன்னா, இந்த தண்ணீர் என்பது ஜனங்கள் மற்றும் மக்கள், ஜாதிகள் மற்றும் பாசைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய 4 வகையான ஒரு காரியம். ஏன்னா நீங்க வந்து சொல்லும்போது இந்த 4 வகையா பார்ப்போம். பீப்புள், மல்டிடியூட், நேஷன்ஸ் அண்ட் டங்ஸ் என்று சொல்லக்கூடியதாக பாசைக்காரர்கள், ஜாதிகள், திரளான ஜனங்கள் மற்றும் மக்கள் என்று சொல்லக்கூடியதாக இந்த 4 வகையான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 7 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. 7வது அதிகாரம் 9வது வசனம், 10வது அதிகாரம் 11வது வசனம், 11வது அதிகாரம் 9வது வசனம், 13வது அதிகாரம் 7வது வசனம், 14ல் 6, 17ல் 15, இப்போ நம்ம 19ல் 6 அடுத்து பார்க்க போறது. இது என்னன்னா, எல்லா மக்களும், எல்லா பாசைக்காரரும், எல்லா பொலிட்டிக்கல் குரூப் என்று சொல்லக்கூடிய எல்லாரையும் அடங்கக்கூடிய இவர்கள் எல்லாருமேரும் வரக்கூடிய இந்த வேசியினுடைய ஆதிக்கம். இந்த வேசி என்று சொல்லும்போது என்னன்னா, கடைசி காலத்துல ஒரு பொய்யான மதம் என்று சொல்லக்கூடிய ஒன் வேர்ல்டு ரிலிஜன் என்று சொல்லக்கூடியதாக வரப்போகிறது. இது வந்து ஒரு பகுதியில் மட்டும் இருக்காது, ஒரு தேசத்துல மாற்றம் இருக்காது, ஒரு பாசைக்காரர்கள மாத்திரம் இருக்கிறாது, உலகம் முழுவதும். ஏன்னா நான் முன்னாடியே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த வேசி யார் என்று சொல்லக்கூடியது அது வந்து என்ன, ஒரு பொய்யான மதம், இல்ல ஒன் வேர்ல்டு ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் ஒரே மதம் என்று சொல்லக்கூடியதாக அது வரக்கூடிய காரியம்தான். அப்ப இந்த மிருகம் என்பது நமக்கு என்ன தெரியும்? அந்தி கிறிஸ்துங்கிறது தெரியும். அப்ப நீங்க வந்து இந்த மிருகம் அது மாத்திரமல்ல, இல்ல நீங்க வந்து இது சொல்லும்போது வேசி என்று சொல்லும்போது அது வந்து யாரு? ஒரே பொய்யான மதம், இது அந்தி கிறிஸ்து என்பதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். அப்ப இந்த தண்ணீர்களை கண்டாயே அப்படின்னு சொல்லும்போது இது என்ன சொல்லுது? எல்லா தேசத்திலையும் எல்லா பாசைக்காரர், எல்லா கோத்திரத்தார், எல்லா விதமான மக்கள் எல்லாமே வந்து என்ன, மொத்த ஒரு காரியமாக வரக்கூடியதாக. அப்ப நீங்க வந்து இந்த வேசி என்று சொல்லக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 4வது வசனத்துல பார்த்தோம். என்ன, அது வந்து பர்பிள், இல்ல தங்கம், இல்ல நீலம், அது மாத்திரமல்ல இது எல்லாமே நகைகள் எல்லாம் போட்டுறது. அது என்ன? அதாவது உள்ள சொத்துக்கள், அது எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாமே மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் அடங்கிய மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, பாத்திரம் முழுவதும் என்ன, அருவருக்கத்தக்கமான காரியம் இருந்தது. அப்ப என்னன்னா, இந்த பொய்யான மதம் மொத்த உலகத்தையும் கரைப்படுத்தக்கூடியதாக, அது ஒரு பகுதி மாத்திரம் மொத்த உலகத்தையும் கரைப்படுத்தக்கூடியதாக விக்கிரக ஆராதனை, பொய்யான மதம், அது மாத்திரமல்ல ஒரு அறநெறியான வாழ்க்கை வாழ முடியாத ஒரு காரியம்.
அது மாத்திரமல்ல, அவன் அந்த பாத்திரத்துல என்ன குடிச்சாங்க? பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை குடித்ததாக. அப்ப என்ன, முழுவதும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாரும் கொடிய தண்டனைக்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்திலே பார்க்கும்போது என்ன, எல்லா தண்ணீர்கள் மேல உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்கள் மேலே, எல்லா தேசம், எல்லா இதுலயும் வரக்கூடியது. அதே மாதிரி 5ஆவது வசனம் சொல்லும்போது அவங்க என்ன, வேசியின் தாய் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, எல்லாமே மக்களை கெடுக்கக்கூடிய, மக்களை வஞ்சிக்கக்கூடிய, மக்களை தேவனுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய எல்லாத்துக்கும் ஆதாரம், மூலம் யாரு? இந்த வேசி என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இந்த வேசியினுடைய வல்லமையும் அதன் மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பும் என்னன்னா, உலகத்தின் மேல வரக்கூடியது. ஏன்னா இந்த வேசி மொத்த உலகத்திற்கு மேலாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்க போறாங்க. அதனால இந்த வேசி என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான மதம் என்ன ஆகும்? அது ஒன்றும் இல்லாம போகக்கூடிய ஒரு காரியம். இப்ப 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது இந்த மிருகம் என்ன பண்ணுது? இந்த வேசிய கொலை செய்யக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ண போறான்? அவன் கையில ஆட்சி, அவனுடைய அதிகாரத்துல வந்த உடனே இந்த பொய்யான மதத்தை முழுமையாக ஒன்றுமில்லாம மாற்றி தன்னை ஆராதிக்கக்கூடியதாக, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதற்கு இந்த அந்தி கிறிஸ்து செய்ய போகிற ஒரு காரியம் தான். அதனாலதான் 16ஆவது வசனம் சொல்லும் போது இது நமக்கு ஒரு பயங்கரமான, ஒரு முழுமையாக, ஒரு அப்படியே சுத்தி நம்மளை திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா போன வாரம் 13ஆம் வசனத்துல பார்த்தா எப்படி இந்த 10 ராஜாக்களும் சேர்ந்து மொத்தமா அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாங்க? இந்த வேசி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விஷயம் 17-16 பாருங்க. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். இந்த 4 காரியங்கள் அவங்க செய்வாங்க. ஏன்னா அந்த மிருகத்தின் மேல் 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசி. அப்ப நீ தண்ணீர்கள் மேல கண்டது யாரு? அந்த பொய்யான மதம் என்று சொல்லக்கூடிய ஒன் வேர்ல்டு ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதுல 4 விதமான வினை சொற்கள், வேர்ப்ஸ், 4 காரியம். முதல்ல வெறுத்து. என்ன? முதல்ல வெறுத்து. அப்ப என்னன்னா, இதுவரைக்கும் அவங்க யாரு? அந்தி கிறிஸ்துவும் பொய்யான மதமும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து பார்ட்னர் மாதிரி போனாங்க. இப்போ அந்தி கிறிஸ்து என்ன பண்றான்? பொய்யான மதத்தை வெறுக்கக்கூடியவனா இருக்கான். எசேக்கியேல் 16:37 பார்க்கிறோம். எது தெரிஞ்சதோ இப்ப அருவருப்பாக மாறக்கூடிய ஒரு காரியம். 2வது என்ன? அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி, அதாவது அவளுடைய பொய்யான மதத்தினுடைய எல்லா விதமான சொத்து, இது எல்லாமே அதனுடைய அதிகாரம், அதனுடைய ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது கேவலப்படுத்தக்கூடியதா, ஒரு சொத்து இல்லாம கேவலப்படுத்தக்கூடியதா. எசேக்கியேல் 16:39 பார்க்கிறோம். என்ன? எல்லாருக்கு முன்பாக வெட்கப்படக்கூடியதாக அவங்ககிட்ட இருந்த வல்லமை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அடுத்த வினைச்சொல் என்ன? அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அதை முழுவதுமாக அதை அப்படியே விழுங்கி விடக்கூடியதாக. மீகா 3:3 பார்க்கிறோம். இது என்ன? ஒரு தோல்வி மாத்திரம் இல்ல, மொத்தமா அப்படியே அபகரிச்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அடுத்து என்ன? அக்கினியினால் சுட்டரித்து. அப்ப என்ன? கடைசியா ஃபைனல் முழுவதுமாக அக்கினியினால சுட்டரித்து ஒண்ணுமில்லாம பண்ணக்கூடியது. நீங்க லெவிட்டிகஸ் 21:9 பார்த்தாலும் சரி, இல்ல வெளிப்படுத்தின விஷயம் 18:8 அடுத்த வாரம் பார்ப்போம். அதுலயும் பார்க்கும்போது என்ன? மொத்தமா அப்படி அழியக்கூடிய ஒரு காரியமாக. ஏன் இந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்றான்? அந்த பொய்யான மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிலிஜனை ஒண்ணுமில்லாம பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் பார்த்தோன்னா, அதாவது இந்த பொய்யான மதம் என்ன ஆச்சு? அது எல்லாரையும் ஒன்று சேர்த்து தனக்கு கீழே வருவதற்கு அந்தி கிறிஸ்து உபயோகப்படுத்துறான். நீங்க நல்லா கவனிங்க. வர வர என்ன ஆகும்னா, கடைசி காலத்துல மக்கள் எல்லாம் ரொம்ப ரிலீஜியஸ் ஆயிடுவாங்க. ரிலீஜியஸ் ஆகி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த அந்தி கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்து அவங்களெல்லாம் ஒன்றிணைத்து எல்லாம் ஒரே மதம் என்று சொல்லக்கூடியதா,
இப்பவே ஒரு அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அபுதாபியில ஒரு இடத்துல ஒரு எல்லாரும் சேர்ந்து எல்லா மதங்களும் சேர்ந்து ஆராதிக்கலாங்கிற மாதிரி ஒரு இடம் கட்டி இருக்கிறாங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க இப்படி வர ஆரம்பிக்குது. இது நீங்க என்ன ஆகும்னா இது எல்லாம் வரக்கூடியது. அப்ப என்ன ஆகும், இவங்க எல்லாம் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆயிருதுன்னா, நீ எல்லாம் மொத்தமும் அந்த கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யான மதத்துக்கு வந்த உடனே இப்போ நீ எனக்கு தோழன் கிடையாது, நீ என்னுடைய கம்பானியன் கிடையாது, இப்ப எனக்கு நீ காம்படிட்டர் ஆயிட்ட, அதனால நான் உன்னை அழிச்சிருவேன்னு சொல்லி அந்தி கிறிஸ்து அழிக்கக்கூடிய காரியம். ரெண்டாவது என்னன்னா, இது மதங்கள் எல்லா மதத்துல உள்ள எல்லா ரிலிஜியஸை சேர்ந்து ஒன்று சேரும்போது அவங்களுக்கு சொத்தும் காமர்ஸ் அவங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாமே என்ன பண்ணுது, அது அவங்கள்ட்ட சேரக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா அதுல அது அவங்கள ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப அந்த மொத்த உலகமும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்பதுல அந்தி கிறிஸ்து ரொம்ப கவனமா இருப்பான். அது மாத்திரமல்ல, இது ரெண்டு காரியம் இருந்தாலும் சரி, மூன்றாவதான முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, தேவன். ஏன்னா 17ஆம் வசனம் சொல்லும் போது என்னன்னா, அவன் சுய விருப்பத்தினால செய்யல, எதனால, கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய முழுமையான திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, இங்க இந்த பொய்யான மதம் என்று சொல்லக்கூடிய ஒன் வேர்ல்டு ரிலிஜனை இந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மிருகம் அழிக்கிறது என்னன்னா, இது கர்த்தருடைய அதிகார வரம்பிற்கு கீழே தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்ப என்ன, மொத்த உலகத்தின் மேலும் ஆதிக்கம் செய்யக்கூடிய அந்த பொய்யான மதத்தை செய்யக்கூடிய அந்த வேசி என்கிறவளை என்ன பண்ணுவான், அந்தி கிறிஸ்து அழித்து விடக்கூடிய ஒரு காரியம். இது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். சரியா, 18வது அதிகாரத்தில் பார்ப்போம். அது எப்படி நடக்க போகுதுங்கிறத ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்தலாம். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டே நல்லா இருக்கும். அடுத்து 17ஆவது வசனத்தில் வரும்போது இங்க என்ன பார்க்குறோம்னா, அதாவது மொத்த உலகத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மதமாக மாற்றி அந்த ரிலிஜன் வரக்கூடிய ஒரு கள்ள தீர்க்கதரிசி இது வரக்கூடிய ஒரு காரியத்தை இப்ப அந்தி கிறிஸ்து என்ன பண்றான், அதை அபகரிக்கக்கூடியதா. அந்தி கிறிஸ்து முதல்ல அவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறான், எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆனா இப்ப அவங்களை எல்லாம் அழிக்க போறான்ல. இது எல்லாமே தேவனுடைய திட்டம். ஏன்னா தேவன் இது எல்லாவற்றையும், என்ன அது ஒன் வேர்ல்டு ரிலிஜனா இருக்கட்டும், இல்ல அந்தி கிறிஸ்துவா இருக்கட்டும், இல்ல கள்ள தீர்க்கதரிசியா இருக்கட்டும், இது எல்லாவற்றையுமே யாருடைய திட்டத்தை நிறைவேற்றதா இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதான் இந்த 17ஆவது வசனம். 17ஆவது வசனம் கர்த்தர் ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நமக்கு காட்டக்கூடிய ஒரு காரியம். நீ நல்லா கவனிங்க. ஏன்னா கடைசி காலத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்து பரிசுத்தவான்களை கொலை செய்து இதெல்லாம் நடக்கும்போது இது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின் கீழே தான் நடக்குன்னு தெரியும் போது நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப அழகா நேர்த்தியா தேவன் எல்லாவற்றையும் சரியா செய்வார் என்ற ஒரு திட நம்பிக்கையில இருக்கக்கூடிய மக்களாய். 17ஆவது வசனம் பாருங்க. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனையுள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். அதாவது இங்க இந்த மிருகத்திற்கு வரக்கூடிய ஒரு ராஜாக்கள் எல்லாம், ஏன்னா இந்த 10 ராஜாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன ஒரு பொலிட்டிக்கலா ஒரு அலையன்ஸ்ல வர்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன தெரியாது, அவங்களுக்கு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய இருதயத்துல அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க எல்லாம் ஒரே காரியமாக அவங்க இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவங்க இருதயத்துல போட்டது யாரு, தேவன். இது நம்ம வேத வசனத்துல பார்க்க முடியும். 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்க. ஏசாயா 10வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர் 4 இருக்கா.
ஏன்னா நம்ம 7 முறை வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஏன்னா இந்த அந்திக்கு இந்த ஒன் வேர்ல்டு ரிலிஜன் என்று சொல்லக்கூடியது 15ஆவது வசனத்தில் பார்த்தோம். ஜனங்கள் தண்ணீர்கள் மேல இருக்கக்கூடியது. இது யாரு? ஜனங்கள், கூட்டம், ஜாதி, பாசைக்காரர். என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளில் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே அவன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அப்ப வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நீதிமொழிகள் 21:1 பார்க்கிறோம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அப்ப அது பார்வோனா இருக்கட்டும், அசிரியனா இருக்கட்டும், இல்ல பாபிலோனியர்களா இருக்கட்டும், இல்ல 10 ராஜாக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தருடைய எதிரிகளாக இருந்தாலும் அவங்க எல்லாமே தேவனுடைய திட்டத்தை தான் நிறைவேற்றாங்க. அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு தெரியலனாலும் அவங்க தேவ திட்டத்தை நிறைவேற்றாங்க. 2வது, இந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து இந்த ஒரே மதம் என்று சொல்லக்கூடிய இந்த பொய்யான மதம் என்று சொல்லக்கூடிய வேசிய அழிக்கக்கூடிய காரியமோ தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த அந்தி கிறிஸ்துவை கொண்டு அங்க என்ன பண்றாரு, அவனை அந்த ஒரே மதத்தை அழிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்க என்ன நினைக்கக்கூடாது, கர்த்தர் அவர் நியாயம் தீர்க்கும்போது அவர் தேவதூதர்களை கொண்டு தன்னுடைய வல்லமையினால அவர் சொல்லுங்க, அப்படி கிடையாது. சில நேரங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணுவார்னா தன்னை எதிர்க்கிறவர்களையும் வைத்து என்ன பண்ணுவாரு, அவங்கள நியாயம் தீர்க்கக்கூடியதான். இப்போ ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க இல்லையா, எதிரி கையில இருக்க ஆயுதத்தை எடுத்து அவனே போடுறதுன்னு. அந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணா எதிரியை கொண்டே எதிரிகளை அழிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அது செய்யக்கூடியது எது வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும். எப்படி? அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். அப்ப என்னன்னா இங்க என்ன கொடுத்தாலுமே ஒரு தெய்வீக எல்லை இருக்கிறது. எப்படி? இங்க அந்தி கிறிஸ்து என்ன பொய்யான மதத்தை அழிச்சாலும் சரி, மிருகம் வேசியை அழிக்கிறதுக்கு, அதை மிருகம் அண்ட் வேசின்னு ஒப்பிடும்போது அழிச்சாலுமே அதுக்கு ஒரு பவுண்டரி லைன் எதுக்குள்ளன்னா கர்த்தர் நியமித்த அந்த எல்லைக்குள்ளதான். அப்ப என்னன்னா ஒவ்வொரு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும், அது ஏசாயாவா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், ஐசாயாவா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், இல்ல நம்ம வாசிக்கிற வெளிப்படுத்தின புத்தகமா இருக்கட்டும், இது எல்லாமே தேவன் நிறைவேற்றுகிற காரியம். அதனாலதான் ஏசாயா 46:10-11 சொல்லும்போது என்ன சொன்னாரு, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ரொம்ப அழகான வார்த்தைகள். என்ன? நான் சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ண, செய்து முடிப்பேன். தேவனுடைய திட்டத்தை யாராலும் எதுவும் பண்ணவே முடியவே முடியாது. சரித்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1812 நெப்போலியன் என்ன பண்றாரு, ரஷ்யாவை இது பண்றாரு. ஆனா அவர் என்ன, அவருடைய சுப்பீரியாரிட்டி, மிலிட்டரி எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் மாஸ்கோவை இது பண்ணிடுறாரு. ஆனா என்ன அவரு இது பண்ணலைன்னா, எதிர்பார்க்கலைன்னா, அந்த 1812 வந்த ஒரு வின்டர் அவர் எதிர்பார்க்கல. அவ்வளவு கடுமையான வின்டரை எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, அதனால மொத்தமும் எரியக்கூடியதா, அதுல மாத்திரமில்ல எல்லாமே அவருடைய நெப்போலியனுக்கு எதிராக எல்லாமே மாறக்கூடிய காரியமா மாறிச்சு. அவருடைய பலமே பலவீனமா மாறிச்சு. அவருடைய குறிக்கோளே அவர் வைத்து கொண்ட சிறையாக மாறினதை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இங்க இந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து என்ன பண்றாங்க, அவனுக்கு இந்த 10 ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவனுக்கு ஒன்னா சேர்ந்து அதிகாரத்தை கொடுக்குறாங்க.
அதுவும் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணல, அந்த மிருகத்தோட வாக்குவாதம் பண்ணல, மாறாக அவனையே இது பண்ணி நியமிச்சு அவருடைய வார்த்தையை அவன் மூலமா நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தருங்க நிறைவேற்றார். 18ஆம் வசனத்துல இந்த ஸ்திரீ யாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த வேசி யாருன்ற காட்டக்கூடியதா, நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆம் என்றான். அதாவது இப்ப யோவான் இதை சொல்லும் போது இதை கேட்டு கொண்டிருந்த அங்கிருந்த மக்களுக்கு மிக தெளிவாக விளங்கக்கூடிய காரியம் என்ன, இது ரோமு. ஏன்னா அவங்களால இதை ரொம்ப அழகா நேர்த்தியா புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இது ரோம் தான். ஏன்னா 7 மலைகள் உள்ள பட்டணம், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்க இப்போ இதில் நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கு ரோம். அது இம்மிடியேட்டா, ஏன்னா அதுதான் 7 மலைகள், அதனால 7 தலை 7 மலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இப்ப இன்னொன்னு என்னன்னா, சிலர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இந்த மறுபடியும் இந்த பாபிலோன் கெட்டப்படும். எப்பிராத்து நதி என்று சொல்லிட்டு ஈஃப்ரட்டிஸ் ரிவருக்கு பக்கத்துல இருக்கிறது. ஏன்னா ஏசாயா 13ஆவது அதிகாரம், எரேமியா 50, 51ஆவது அதிகாரத்துல பார்க்கும்போது மறுபடியும் அங்கு அந்த பட்டணம் எடுத்து கட்டப்படும், மறுபடியும் பாபிலோன் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகம் அழிவினுடைய முடிவுல வரக்கூடியது எதுவா இருக்கும்? ரோம் ஒரு விதமா இருக்கும். ஆனா ரோம் இஸ் அ டைப். ஆனா உலகம் என்ன ஒரு ஆன்டி டைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இங்க சரித்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரோம் வரக்கூடியது. ஆனா 2ஆம் வருகையை ஒட்டி பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த நகரத்துல உள்ள இந்த ஸ்திரீ இந்த இந்த மொத்த உலகத்தினுடைய இது என்று சொல்லும் போது என்ன பார்த்தீங்கன்னா, மொத்த உலகமும் சேர்ந்து வரக்கூடியதாக. அப்ப என்னன்னா, பாபிலோன் என்பது ஒரு சின்னது மாத்திரமில்ல, மொத்த உலகத்துல இருக்குது. அதனாலதான் 4 பேரையும் 4 விதமான காரியத்தையும் சொல்றாரு இல்லையா. ஏன்னா ஜனங்கள், மக்கள், அது மாத்திரமல்ல எல்லா தேசமும் எல்லா பாஷைக்காரரும் வரக்கூடியதாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த கர்த்தத்துவம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 15லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பார்க்கிறோம். அது யாரு? இந்த வேசி என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான மதம் முழுவதும் எல்லா ஜனங்களும், எல்லா தேசங்களும், எல்லா பாசைக்காரரும் எல்லாரும் வரக்கூடியது. அப்ப என்ன, எந்த தேசமோ இதனுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டு இல்லை. அப்ப என்ன, மொத்த எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. அப்ப என்ன, இது யூனிவர்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். 16ஆவது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? இந்த மிருகம் அதற்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த உலகத்தில் இருக்க இந்த ஒன் வேர்ல்டு சிஸ்டம் வரப்போகுது இல்லையா. அந்த ஒன் வேர்ல்டு சிஸ்டம் என்ன ஆகும்? இந்த அந்தி கிறிஸ்துவால அழிக்கப்படும். அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த உலக பிரகாரமான வரக்கூடிய சிஸ்டத்தை நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா எல்லா ஒரு அலையன்ஸும் என்ன ஒரு காரியம்தான். 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? இது எல்லாமே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஏன்னா அது அந்தி கிறிஸ்துவோட அலையன்ஸா இருக்கட்டும், அந்த மிருகத்தினுடைய அலையன்ஸா இருக்கட்டும், இல்லை இந்த பொய்யான மதமா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன, கர்த்தருடைய கவனத்தை விட்டு கர்த்தருடைய ஆளுகைக்கு வெளிப்பட்டமாக இல்லை. எல்லாமே கர்த்தரோட தான் இருக்குது. அப்ப இந்த ஸ்திரீ யாரு அப்படிங்கிற 18ஆம் வசனத்துல பார்க்கும்போது முதலாவது இப்ப இருக்க ரோமர். ஆனா ரோம் பட்டணம் அது மாத்திரமல்ல, மொத்த உலகமும் எல்லாமே வரக்கூடியதாக. அதனாலதான் யோவானை வெளிப்படுத்தின விஷயம் 17ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோவான் அப்படியே ஆச்சரியப்பட்ட உடனே, பிரமைப்படைஞ்ச உடனே யோவானை என்ன பண்றாரு, அவர் கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதனால நம்மளும் அதை பிரமிக்க கூடாது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக்கொள்ளும். நான் முதல்ல மறுபடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆவது அதிகாரத்தோட நம்ம மேல போயிடுவோம். சரியா? 5ஆவது அதிகாரத்திலிருந்து நடக்கக்கூடிய எல்லா விதமான நியாய தீர்ப்பும் யாருக்கு? அந்த காலத்துல உலகத்துல இருக்கிறவங்களுக்கு. நம்மளை கர்த்தர் மேல எடுத்துக்கொண்டு போயிடுவாரு. நம்ம இங்க இருக்க மாட்டோம் பூமியில. யாரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
கிறிஸ்துவுக்கென்று வாழ்றவங்க எல்லாரும். அப்போ உங்களுக்கு உடனே என்னன்னு தோணும், நம்ம எதுக்குன்னு இதை படிக்கணும், நம்ம தான் படிக்க வேணாமே, நம்ம சம்மந்தம். ஆனால் என்னன்னா நம்ம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய காரியம் நமக்கு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போகுது, இப்படிப்பட்ட தண்டனைகள் நிறைவேறப் போகுது அப்படிங்கிறத நம்ம அறிந்தவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களால் அவர்களும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம ஒரு வழியை கொடுக்கணும். சரி, இப்போ இது எதுக்கு உட்காந்து இவ்வளவு தூரம் டீச் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை இதையும் கேட்டு மனம் திரும்பாம இருந்து அப்ப இந்த உபத்திரவ காலத்துல யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அப்பவாவது அவங்க மனம் திரும்பி கதவு சாத்துறதுக்கு முன்னாடி வருவதற்கு வசதியாக இருக்கும். அதனால் நம்ம புரிந்து கொண்டு நம்ம இந்த வசனங்களை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. முதலாவதாக, நம்ம இந்த உலகம் பெரிய மாறுதல்களை சந்திக்கிறத பார்க்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா பிரமிப்படையாதீங்க, இந்த உலக காரியங்களை குறித்து பிரமிப்படையாதீங்க. ஏன்னா 6வது வசனத்துல யோவான் பிரமிப்படைந்தாரு. யோவான் அடைந்த பிரமிப்பை பார்த்துட்டு நீங்க என்ன அங்க ஸ்திரீ அழகா நல்ல உடை உடுத்தி நல்ல இதுல உட்காந்து கையில ஒரு தங்க கப்பு வச்சிருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன பயங்கரமான ஒரு அருவருப்பான ஒரு காரியம். அப்ப என்னன்னா அந்த ஸ்திரீ பார்க்கறதுக்கு அசிங்கமா இல்லை. நல்லா கவனிங்க, பார்க்கறதுக்கு அசிங்கமா இல்லை, நல்ல உடை உடுத்தி. ஏன்னா எப்பயுமே அட்ராக்டிவா தான் இருக்கும். வேர்ல்ட்லி சிஸ்டம் எப்பவுமே ஒரே அப்படி ஈர்க்கக்கூடியதா இருக்கும். ஃபைன் க்ளோத்ஸ், தங்கம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டம் தான் இருக்கும். நான் அதனால தான் நிறைய முறை சொல்லுவேன், சபையில இந்த பிரம்மாண்டம்னு இருக்கக்கூடாது. சபை எப்படி இருக்கணும்னா பரிசுத்தத்தில் இருக்கணும், மெகால இல்லை. மகா பெரிய பாபிலோன், நீங்க எப்பயுமே ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும். எப்பொழுதுமே பரிசுத்த நகரமாகிய எருசலேம் இருக்கும், மகா பெரிய பாபிலோன் இருக்கும். அதனால தயவு செய்து பிரம்மாண்டம் கிடையாது. நம்ம சபைகள்லையும் சரி, நம்மளுடைய எதிரி பிரம்மாண்டம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம இதை சரியான முறையில புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம வரக்கூடிய மாறுதல்கள் அவ்வளவு பெரிய மாறுதல். நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்து நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் சொல்றேன். அதாவது மாறுதல்கள், இந்த உலகத்தினுடைய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான மாறுதல் நான் பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் வாழ்ந்த தலைமுறைகளை காட்டிலும் நான் பார்த்துருக்கிறேன். எப்படி? அதாவது எங்க ஊர்ல நான் பிறந்து வளர்ந்த கிராமத்துல டட் 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 தந்தி வரும். அதுதான் அதை வச்சுதான் ஒரு தந்தி வரும், ஒன்று பிரிண்ட் அடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபோன் இருக்கும், அதை எப்படி சுத்துனா அங்கே இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரங்க் கால்னு போடணும், கூப்பிட்டு இது பண்ணணும், இல்லைன்னா லெட்ரு தான் வரும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு லிட்ரலாக உலகத்தில் எங்கேருந்து எங்கே போனாலும் நீங்கள் வீடியோ காலில் ஒருத்தர்கிட்ட பேச முடியும், மூன்ல இருந்து பேச முடியும். ஆமாம், சமீபத்தில் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ என்னன்னா ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு பாருங்க, அன்பிலீவபிள் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். நீங்கள் எங்கே உலகத்தில் யார் எங்கே இருக்கிறாங்க நீங்கள் அழகாக எக்ஸாக்டாக கோஆர்டினேட் சொல்ல முடியும். அவங்க உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு நம்மளால் நம்ப முடியாதது. அதுலேயும் இப்போ ஏஐன்னு ஒன்று வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது, நம்மளால் நம்ப முடியாத காரியங்கள். அதனால தான் யோவான் எழுதும்போது என்ன எழுதுறாரு, 1 யோவான் 2வது அதிகாரம் 15லேருந்து 17 வரைக்கும் உலகத்தின் மாயை நீ நம்பாத, ரொம்ப அழகா எழுதுறாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம பார்க்க பார்க்க பிரமிப்பான காரியங்கள் வரும். ஆனா நம்ம அழைக்கப்பட்டது ஒரு பரிசுத்தமான காரியங்கள் வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, இந்த உலக சிஸ்டம் இருக்கு பாருங்க, இது ஒரு நிரந்தரமானது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நீங்க பாருங்க, எவ்வளவு பயங்கரமா அப்படி வாழ்ந்தவங்க, அப்படி அரசாட்சி செஞ்சவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு யாரா இருந்தாலும் அவங்க ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. நீங்க அலெக்சாண்டர் த கிரேட், இன்னைக்கு அவர் பேரை சொன்னா த கிரேட்னு சேர்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளவு கான்கர் பண்ணவர். என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லாம போச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஹிட்லரு எவ்வளவு பெரிய இதாக இருந்தார், ஒன்றுமில்லாமல் போச்சு. ரோமாபுரி பேரரசு ஒன்றுமில்லாமல் போச்சு. நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம அரசியல் சார்பாக எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா
இந்த இந்திரா காந்தி, நேரு, இப்போ இப்போ இருக்கிறது மோடி இருக்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி திரும்பி பாருங்க. அதே மாதிரி இலங்கையில் எடுங்க, எப்படி இருந்தாங்க. பிரேமதாசாங்கிறவர் எப்படி ஒரு அன்டிஸ்பியூட்டட் ஆளாக இருந்தார். இன்னைக்கு என்ன ஆச்சு சிந்திச்சு பாருங்க. எல்லாமே எந்த ஒரு காரியமும், நான் யாரையும் பழி சொல்வதற்காக சொல்ல, நீங்க சரித்திரத்தை எடுத்து பாருங்க. எந்த பெரிய ராஜாவா இருந்தாலும், எந்த பெரிய ராஜ்யமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றோடு ஒன்று நிக்க கூடாத ஒரு காரியமாகத்தான் இருக்கும். அதனால என்னன்னா, இங்க என்ன, இந்த வேசி இந்த ஹாலட் என்ன பண்றாங்க, என்ன மிருகத்தின் மேல போறாங்க. அந்த மிருகமே என்ன பண்ணுது, அதை அழிக்கக்கூடியதா இருக்கு. நான் ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, தவளை தவளை மேல இருக்கக்கூடிய தேலே தவளைய அழிக்கிற மாதிரி அதே தான் செய்யுது. ஏன்னா நீ சங்கீதம் 2வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் 4 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அரித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் வாருங்கள் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப முதல்ல 3வதா என்னன்னா, எப்படி இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, ஆனா எது நிரந்தரம், கர்த்தர். அப்ப அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எல்லாமே கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் நடைபெறுகிறது. அதனால எந்த விதமான மாறுபாடான காரியமும் கிடையாது. எந்த எலெக்ஷனா இருந்தாலும் சரி, எந்த யுத்தமா இருந்தாலும் சரி, எந்த பொலிட்டிக்கல் அலைன்மெண்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த கட்சி கூட இருந்தா அவன் அடுத்த நாள் வேற கட்சி கூட, எது வேணாலும் எங்க வேணாலும் போகட்டுங்க, எல்லாமே தேவனுடைய ஏக சக்கராதிபதி ராஜ்யத்தை நிறைவேறுவதாக காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன, எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அது ட்ரம்ப்பா இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, எந்த பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எந்த பிரசிடெண்டா இருந்தாலும் சரி. ஏன்னா ரோமர் 8:28 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் என்ன, அன்றியும் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் யார் அவர் மேல் அன்பு செலுத்துகிறீர்களோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்ப என்ன, கர்த்தர் சகலத்தையும் ஏதுவாய் நடத்தக்கூடிய தேவன். கடைசியாக இந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். என்ன சொல்றாரு, வெளிப்படுத்த 18:4, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளிலும் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்ப என்ன, வெளியே வாங்கங்கிறது சரீர பிரகாரமாக இல்லை, உங்களுடைய எண்ணங்கள்ல உங்களுடைய செயல்கள்ல அவளோட சேர்ந்து இல்லாம நீங்க என்ன, தேவனுடைய பாத்திரத்துல தேவனுடைய காரியத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கணும். அப்ப என்னன்னா, நம்ம நம்மளை சுய சோதனை பண்ணி நம்ம கர்த்தரோட இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லக்கூடியதாக. தானியேல் 5வது அதிகாரத்துல பெல்சசார் விருந்து வைக்கிறாரு. அப்ப அந்த ராத்திரில என்ன, மேனே மேனே தெக்கல் உபாஷின் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுது. அது என்ன, உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டது, எடையிடப்பட்டது, பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அன்னைக்கே அந்த தேசம் போகக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அதனால கர்த்தர் ஏற்கனவே எழுதிட்டாரு, அந்தி கிறிஸ்துவை குறித்து, பொய்யான மதத்தை குறித்து எல்லாரையும் குறித்து எழுதிட்டாரு. அது எல்லாம் அவங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அதனால ஒருவேளை நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா நீங்க என்ன, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்க கர்த்தர் காரியங்களை செய்வாரு. அதனால நீங்க என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க அவரோடு இருப்பீங்க. அதனால நீங்க இந்த உபத்திரவ காலத்துக்குள்ள வரமாட்டீங்க. அதனால சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கிறிஸ்துவ தெரியாதவங்களா இருந்தா நீங்க நியூட்ரல்ல இருக்க முடியாது. ஒன்று கிறிஸ்துவோட இருக்க முடியும், இல்லை வேசி கூட இருக்க முடியும். ஒன்று கிறிஸ்துவோட இருக்க முடியும், இல்லை அந்தி கிறிஸ்துவோட இருக்க முடியும். நடுவில் இருக்கவே முடியாது.
அதனால் நீங்கள் தயவு செய்து இப்போ நீங்கள் கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டேன்னா நீங்கள் வரப்போகிற இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். இல்லைன்னா நீங்கள் இந்த பாடில் போகிறது நிச்சயம். அப்போ என்னென்னா, இது யாராக இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தை எல்லாரும் நிறைவேற்றுறாங்கங்கிறத புரிஞ்சு, கர்த்தர் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார்னு தெரிஞ்சு அதில் நீங்கள் வாழக்கூடிய மக்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவராக. ஏன்னா இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வருங்கிறதுனால நான் குயிக்காக அதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 2-3 கேள்வி மட்டும் போட்டு அதுக்கு பதிலும் போட்டிருக்கேன். முதலாவது என்னென்னா, இப்போ 17ஆம் வசனத்தில் கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறாருன்னா, அப்போ இல்லாத காரியமும் கர்த்தர்கிட்ட இருந்தால் வருதா, ஈவிலும் கர்த்தர்கிட்ட இருந்தால் வருதா அப்படின்னு சொல்லக்கூடிய கிடையாது. கர்த்தர்கிட்ட இருந்து பொல்லாத காரியம் வர்றதில்ல. ஆனால் பொல்லாத காரியத்தை கர்த்தர் உபயோகப்படுத்துறாரு. ஏன்னா யாக்கோபு 1 அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் இது கிடையாது. ஏன்னா ஆதியாகமம் 50-20 பார்க்கும்போது பார்க்கிறோம், நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி அசரியா செய்த காரியங்கள் ஏசாயா 10 கர்த்தர் எப்படி அதை மாற்றினார்னு சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலனுடைய 2 அதிகாரம் 23 வசனத்தில் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆவது அதிகாரத்தில் அளிக்கப்படக்கூடிய இந்த வேசி தான் 18ஆவது அதிகாரமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆமாம், வெளிப்படுத்தின விசேஷம் 17 இது தியாலஜிக்கல் சொல்லப்பட்டது, 18ஆவது அதிகாரத்தில் ஹிஸ்டாரிக்கலாக சொல்லப்பட்டது. அதை நம்ம நான் அடுத்த வாரம் பார்க்கும்போது பார்ப்போம். இந்த பெரிய நகரங்கிறது ரோமா, பாபிலோனா, எருசலேமா, இது மெஜாரிட்டி இது ரோம் தான் சொல்கிறாங்க. அதனால இது ரோம் தான் இருக்கும். ஏன்னா ரோம் தான் ஆரம்பம். அதனால அதிலிருந்து வரக்கூடியதாக. இப்போ நீங்கள் கர்த்தருடைய திட்டம் மனுஷனுடைய சுய தேர்வு. ஏன்னா இது சொல்லும்போது ஏன்னா காட் இஸ் சாவரின், அப்போ எனக்கு ஃப்ரீ வில்லே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் இதை சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளணும். இது ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதை நம்ம சரியான முறையில் 10 ராஜாக்களும் வேண்டும்னு அவங்க விரும்பி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அப்படி விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்தை அவங்க இருதயத்தில் போடுறது கர்த்தராக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த காரியம் எங்கே முழுவதுமே ஓடக்கூடிய பார்க்குறோம். அவங்களுடைய யாத்திராகமத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி சிரியர்கள் இஸ்ரவேலை பிடித்துட்டு போகிறத, பாபிலோனியர்கள் கீழே உள்ளவங்க யூதாயாவை பிடிக்கிறத, அது மாத்திரமில்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை, இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது இதில் ரெண்டுலையும் மனுஷனுடைய சுய தேர்வு இருக்குது. அதற்கு பின்பாக கர்த்தருடைய காரியங்களும் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம சரியான முறையில் பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? சரி. அப்போ இந்த நாளில் நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொண்டோம். இந்த 17ஆவது அதிகாரத்தில் எல்லாத்தையும் நம்ம விளக்கமாக பார்த்தோம். 18ஆவது அதிகாரம் வேகமாக பார்த்துடலாம். ஏன்னா இதனுடைய கர்த்தத்துவத்தினுடைய ஹிஸ்டாரிக்கல் எப்படி நடக்கிறதுன்னு தான் அது பார்க்க போகிறோம். அது அடுத்த வாரம் நம்ம 18ஆவது அதிகாரத்தில் உள்ள முதல் 8 வசனங்கள் ஒரு செய்தியில் பார்ப்போம். அதற்கு பின்பாக 9 - 24 வரைக்கும் ஒரே செய்தியாகவே பார்த்துடலாம். ஏன்னா இதனுடைய இங்கே பார்த்ததை அது ஹிஸ்டாரிக்கலாக எப்படி நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? வாங்க ஜெபம் பண்ணுவோம். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். ஆமாண்டவரே, இதோ நாங்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டோம். ஆண்டவரே, இதோ நடக்கும்போது நாங்கள் இப்படி நடக்குதா என்று நாங்கள் ஆச்சரியப்படவோ பிரமிக்கப்படவோ போவதில்லை. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதனால் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற யாராவது இன்னும் உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் ஆண்டவரே, அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆம் ஆண்டவரே, ஏற்றுக்கொண்ட நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறப் போகிறது. அதனால் நீங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் வாருங்கள், உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று மற்றவர்களுக்கு அறைகூவல் கொடுக்கக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களின் மேலும் கர்த்தர் ஏக சக்கராதிபதியாய், காட் யூ ஆர் சாவரின் ஓவர் எவ்ரிதிங் இன் அவர் லைஃப் என்பதை புரிந்து உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள்.
உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.